இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதல் எதிரொலி காரணமாக பாகிஸ்தானியர்களின் விசாக்கள் இன்றுடன் ரத்து. மாலைக்குள் அனைத்து பாகிஸ்தானியர்களும் இந்தியாவை விட்டு வெளியேற கெடு. தமிழகத்தில் மருத்துவம் உள்ளிட்ட காரணங்களுக்காக வந்துள்ள 250 பாகிஸ்தானியர்களும் வருகிற 29ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும். குடியுரிமைத்துறை அதிகாரிகள் சார்பில் சம்மன். பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதை தவிர்க்குமாறு ஊடகங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதை புரிந்து செயல்பட வேண்டும் என அட்வைஸ். பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை வேட்டையாடுங்கள், அமெரிக்க துணை நிற்கும். அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் உறுதி. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மற்றொரு பயங்கரவாதியின் வீடு வெடிவைத்து தகர்ப்பு. கடந்த 48 மணி நேரத்தில் 6 பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளின் வீடுகள் இடித்து அகற்றம். பஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த வேண்டும். மாநிலங்களவை எம்பி கபில் சிபல் வலியுறுத்தல். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான நடுநிலையான மற்றும் வெளிப்படையான விசாரணையில் இணைய தயார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் அறிமுகம். பணக்கடன்கள் வழங்குவோர் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பதவி விலகுகிறாரா அமைச்சர் செந்தில் பாலாஜி? அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை ரகுபதி தாக்கல் செய்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. கோயில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை, பாதுகாப்பும் அளிப்பதில்லை. சேலம் அருகே கோயில் திருவிழாவின் போது பட்டாசு விபத்தில் 4 பேர் பலியானதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி காட்டம். நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பதை மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என விஜய் பேச்சு. பொய் சொல்லி ஆட்சியை பிடிப்பது இனி ஒருபோதும் நடக்காது என்றும் திட்டவட்டம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போகிறதும் கிடையாது. நீங்கள் அனைவரும் போர் வீரர்களுக்கு சமம் என கோவை தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டி மாநாட்டில் விஜய் பேச்சு. மனதில் நேர்மை, லட்சியம் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய களப்பணி அவசியம் என்றும் அறிவுரை. நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸான நீங்க தான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். கோவை தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டி மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்த நிர்வாகிகள். பாதுகாவலர்கள் மற்றும் தடுப்புகளை தாண்டி குதித்து நிர்வாகிகள் உள்ளே சென்றதால் பரபரப்பு.
கோவை தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி மாநாட்டிற்கு வருகை தந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் காயம். கல்லூரிக்குள் அனுமதிக்கவில்லை என சேலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு விதிக்கப்படும் 18% GST வரி தொகையை தமிழ்நாடு அரசே ஏற்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த 18% வரி தொகையை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை 35,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. குடும்ப ஓய்வூதியம் 17,500 ரூபாயாக உயர்த்தியும் அறிவிப்பு. மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் 15,000 ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை. சட்டத்திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் ரகுபதி. கணினி வெளி சட்ட குற்றவாளிகள், மருந்து சரக்கு குற்றவாளிகள், வனக்குற்றவாளிகள், குண்டர்கள் ஆகியோரின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுத்தல் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். கள்ளச்சாராயக்காரர்கள், கணினி வெளி சட்ட குற்றவாளிகள், மருந்து சரக்கு குற்றவாளிகள், வனக்குற்றவாளிகள், குண்டர்கள் ஆகியோரின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுத்தல் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். தமிழகத்தில் சிகரெட் லைட்டர்களை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிரான கொலை முயற்சி வழக்கு. கடந்த 2022 திமுகவை சேர்ந்த நரேஷ்குமார் என்பவரை தாக்கி கொலை செய்ய முயற்சித்த வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பாஜகவின் ஏஜென்ட் போல் ஆளுநர் RN ரவி செயல்படுகிறார். சென்னையில் நடைபெற்ற கண்டன போராட்டத்தின் போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். தமிழக சிறைகளில் உள்ள வெளிநாட்டு கைதிகள் தங்களது உறவினர்களுடன் தொலைபேசியில் பேச அனுமதி கோரி வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகாசி பட்டாசு வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு ஆலை மேலாளர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான உரிமையாளருக்கு வலைவீச்சு. சிவகாசி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் தலா 4 லட்சம் நிதி உதவி அறிவிப்பு. படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும், லேசான காயமடைந்தோருக்கு 50,000 வழங்க உத்தரவு. சென்னையில் இருந்து மும்பை புறப்பட்ட இண்டிகோ விமானத்தின் சக்கரம் ஓடுபாதையில் திடீரென வெடித்து சிதறியதால் பரபரப்பு. விமானியின் சாமர்த்தியத்தால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்ப டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கு மே 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.
சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி விமர்சித்த விவகாரம் மே 9ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி வாதங்களை முன்வைக்க புனே நீதிமன்றம் உத்தரவு. சபரிமலையில் இயற்கை மரணமடையும் பக்தர்கள் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிவாரண உதவி. திருவிதாங்கூர் தேவஸ்தானம் முடிவு. ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குகிறது. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலத்தில் யாத்திரை மேற்கொள்ளப்படும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. ரோம் நகரில் உள்ள மரியா மாகியோர் பசிலிகாவில் போப் பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம். லட்சக்கணக்கானோரின் கண்ணீருக்கு இடையே நடைபெற்ற இறுதி அஞ்சலி. போப் பிரான்சிஸ் நல்லடக்க நிகழ்ச்சியில் 50 நாடுகளின் தலைவர்கள் உட்பட 150 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஜெலன்ஸ்கி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற இறுதிச் சடங்கில் உலகம் முழுவதிலும் இருந்து கிறிஸ்தவ பேராயர்கள் கலந்து கொண்டனர். போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கையொட்டி நாடு முழுவதும் துக்கம் அனுசரிப்பு. மத்திய அரசு அறிவிப்பின்படி சென்னை ரிப்பன் மாளிகை உட்பட அனைத்து அலுவலகங்களிலும் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடி. வாட்டிகனில் நடைபெற்ற போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கின் போது சந்தித்துக் கொண்ட டிரம்ப், ஜெலன்ஸ்கி. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து தலைவர்கள் பேசிக் கொண்டதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் பயணத்தை தவிர்க்குமாறு கனடா மக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் எச்சரிக்கை. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்திய வம்சாவளியினர் போராட்டம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் முழக்கம். ஈரான் துறைமுகத்தில் பயங்கர வெடி விபத்து. விண்ணை முட்டும் வகையில் வெடித்து சிதறிய விபத்தில் 8 பேர் பலி, 500க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா, பஞ்சாப் இடையிலான லீக் ஆட்டம் மழையால் ரத்து. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கல். ஐபிஎல் தொடரின் 45வது லீக் போட்டியில் இன்று மும்பையை எதிர்கொள்கிறது லக்னோ ஜெயின்ஸ் அணி. இரவு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் இத்தாலியின் மேட்டியோ அர்னால்டிடம் வீழ்ந்தார். ராகு கேது பயிற்சியையொட்டி திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம் கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு.